பண்ணுறது. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனைகள், சில பிரச்சனைகளை வந்து இதுவாக சரியாயிரும்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறது. ரெட் ஃப்ளாக்ஸை கண்டுக்காம விடுறது. ஜம்ப் பண்ணுதா, குட்டியாக இருக்கும்போது ஜம்ப் பண்ணுது, க்யூட்டாக இருக்குது, நைஸ். அதுக்கப்புறம் கையை கவுதா, அது வளர வளர சரியாயிரும். வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகுதா, அதுவும் வளர வளர சரியாயிரும். திடீர்னு யாராவது பார்த்து உருமுதா, அதுவும் வளர வளர சரியாயிரும். இந்த மாதிரி நீங்களாக ஒரு ஆன்சரை நீங்கள் கற்பிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே போகிறது. அப்படி போகிறதும் ப்ராப்ளம். ஏன்னா லேர்ன்டு பிஹேவியர்னு சொல்கிறது. எந்த விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்த தவறுறோமோ, எந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற தவறுறோமோ, அது ரெண்டுமே பிரச்சனை. ஒரு டாக் நல்ல விஷயம் பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் விடுறது, அதுவும் தப்பு தான். ஒரு டாக் கெட்டது பண்ணும்போது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறதும் தப்பு தான். கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு கேட்கலாம். ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து சொல்லிக் கொடுக்குறது. அந்த பிஹேவியர் சரி பண்ணுறதுன்றது கரெக்ஷன். அதுக்கு தான் ஒரு டாகுக்கு வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது. அது லீஷோடே நடந்து வரலாம் வீட்டுக்குள்ளே, நீங்கள் மேற்பார்வையில் இருக்கும்போது. உங்கள் மேற்பார்வையில் இல்லாதப்ப அந்த டாக் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிறது, இல்லைன்னா பக்கத்தில் கட்டி வச்சுருக்கிறது நல்லது. எப்போவுமே 24 மணி நேரம் கூண்டுக்குள்ளே வைக்கணும்னு நான் சொல்லலை. 24 மணி நேரம் கட்டியே போகணும்னு நான் சொல்லலை. உங்களுடைய மேற்பார்வை இல்லாத நேரங்களில் மட்டும். உங்களுடைய மேற்பார்வை இருக்கும்போது அது லீஷோடே வீட்டுக்குள்ளே சுற்றி வரட்டும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது லீஷ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை